ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ஹாபியிங் மனப்போக்கு வர்சஸ் சீரியஸ் இன்வெஸ்டிங். நான் மார்க்கெட்டுக்கு வந்த முதல் நாள்லேருந்து எனக்கு இன்வெஸ்டிங் என்பது ஒரு சீரியஸான விஷயமாகத்தான் இருந்தது. என்ன காரணம்னா, நம்மளால் ஒரு விஷயத்தை நல்லா செய்ய முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற ஒரு நோக்கம் தான் என்னை முதலீட்டு உலகுக்கு ஈர்த்தது. எனக்கு முன்னாடி என் குடும்பத்தில் யாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் கூட ஓன் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் பங்கு முதலீடு செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது அதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. இதெல்லாம் செய்யவே கூடாது, இதெல்லாம் சூதாட்டம்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பல விஷயங்களை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. யார் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தினார்களோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிய வச்சாங்களோ, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இதை பர்சியூ பண்ணும்போது இதை சின்சியராகவும் சரியாகவும் நீ பர்சியூ பண்ணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய அணுகுமுறை பங்குகளை வாங்கி பல ஆண்டுகளுக்கு வைத்துக் கொள்வது என்ற அடிப்படையில் தான் இருந்தது. இன்னைக்கு அவர் மறைஞ்சி கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அவருடைய பங்குகள் அவர் குடும்பத்துக்கிட்ட இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சீரியஸ் முதலீடு தான் அவருடைய முதலீடு. ஸோ அவருடைய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சொற்ப விலைக்கு வாங்கின MRF இருக்கும், மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் இருக்கும், பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவர் எனக்கு அறிவுறுத்தியது என்னன்னா, இதே மாதிரி உன்னுடைய வழியில எதையாவது செய் அப்படிங்கிறது தான். பட் எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருந்தது அன்னைக்கு. என்னன்னா, நம்மளால சொந்த காலில் நின்று சில விஷயங்களை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்ற ஒரு அத்தியாவசியம் இருந்தது. இட் வாஸ் அ நெசசிட்டி, கம்பல்ஷன். அந்த கம்பல்ஷன் என்ன இன்வெஸ்டிங்கை ஒரு ஹாபியா பார்க்க விடலை. ஆனால் அதே நேரத்தில் நிறைய பணம் இருந்தவங்க, யாரும் அவங்கள எதுவும் கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு இருந்தவங்க எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாக்கா என்கிட்ட ஓப்பனாக சொல்லுவாங்க, நான் ப்ளே பண்ணுறேன், எனக்கு இந்த த்ரில் வேணும், குவிக் பண்ணி பண்ணணும், ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதில் சீரியஸாக இருக்கீங்களா அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் ஒரு ஹாபி தான், நான் என்னால் லாஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும், நான் கூலாக விடுவேன் பண்ணுவேன், அதெல்லாம் வரது சகஜம் அப்படின்லாம் பேசுவாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு சிமிலர் திங்கு தான் இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கிட்ட நான் பார்க்குறேன், டே ட்ரேடர்ஸ் கிட்ட பார்க்குறேன். ஒரு விஷயத்தை ஒரு சீரியஸ் பர்சியூட்டாக பண்ணுறது வேற, அது ஒரு ஹாபியாக பண்ணுறது வேற. நான் ஒரு சீரியஸ் பர்சியூட்டாகத்தான் ஒரு முதலீட்டாளனாக என்னை உருவாக்கி கொண்டேன். அதுதான் என்னுடைய நோக்கம். எனக்கு ஹாபி நோக்கமே கிடையாது என்னைக்குமே. ஏன்னா எனக்கு அந்த தேவை இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரவங்க முக்காவாசி பேருக்கு அந்த தேவை இருப்பதாகத்தான் நினைக்கிறேன். இந்த சேனலோட வியூவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி ஷுவர் தட் ரெகுலராக இந்த வீடியோஸை பார்க்குற முக்காவாசி பேருக்கு இதில் ஏதாவது செய்யணும், சீரியஸாக பண்ணணுன்ற நோக்கம் தான் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஒருவேளை என்னுடைய கணிப்பு தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம், இல்லை எனக்கு சீரியஸாக இல்லை, நான் ஹாபி தான் பர்சியூ பண்ணுறேன்னு. அட்லீஸ்ட் நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஹாபியிஸ்ட் எங்கே தவறுகிறார்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு, ஹாபியாக பண்ணுறவங்க ஒரு விளையாட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஒரு வீடியோ பார்த்துட்டு காலையில் ஷேரை வாங்குவாங்க, எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ண மாட்டாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதனால் நான் செய்கிறேன்னு. நான் ஒரு 4-5 பேரை ஃபாலோ பண்ணுறேன், அதை வச்சு ஏதோ செய்கிறேன், போன மாதம் எவ்வளோ பண்ணேன், இந்த ஷேரில் எவ்வளோ பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட நோக்கம் பணமும் இல்லை, வெல்த்தும் இல்லை. முக்கியமான நோக்கம் கிக்கு, பொழுதுபோக்கு. என்னால் செய்ய முடியும் அப்படின்னு காட்டணும், நானும் செய்கிறேன் என்று சொல்லணும், என் டைம் நல்லா ஓடணும், 4 பேர்கிட்ட நான் இதை செய்கிறேன்னு சொல்ல முடியணும். இதுதான் ஜென்ரலாக ஹாபியிஸ்டினுடைய ஒரு ப்ரொஃபைல். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரணும். நான் அந்த வட்டத்துக்குள்ளே போகாது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளெஸிங். அது காரணம் என்னை வழிநடத்தியவர்கள், எனக்கு ஒரு ஆசானாக இருந்தவர்கள் தொடர்ந்து அந்த பக்கமே என்ன போக விடல. ஸோ பெருமையா நான் ஸ்பெகுலேட்டர்,
நான் வாங்குவேன் விற்பேன்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் பயங்கர பணம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி இருக்க முடியும். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பர்சன் அப்படி இருக்கவே முடியாது. அல்லது சொந்த காலில் நின்று ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்க முடியாது. ஓரளவு வசதியான குடும்பங்கள் இருக்கிறவங்களுக்கும் அவங்க வளர்ப்பு அவங்கள வந்து ஒரு ப்ரெஷர்லயே வச்சிருக்கலாம். ஃபெயில் ஆக அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த சிச்சுவேஷன் இருக்கும். ஃபெயில் ஆனால் அவங்கள தொலைச்சிருவாங்க வீட்டில். ஸோ ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு கேஷுவல் ஹாபியிஸ்ட் அப்ரோச் எல்லாம் எடுக்கக்கூடாது. இதை ரொம்ப சீரியஸாக பர்சியூ பண்ணணும். திரும்பி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுனாக்கா, இதை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து சமீப நாட்களில் சொன்னார். ஒரு பப்ளிக் ஃபோரமில் நாங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். என்னை பற்றி அவர் பேசுகிறாரு. அப்போ சொன்னார், இந்த மாதிரி 93 இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை அவர் எடுத்தார். 93 வந்து கேஷ் ஃப்ளோ, என்ன மாதிரி டிவிடெண்ட் டீல் இருக்கு, என்ன மாதிரி growth இருக்கு, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்கும், நெட் ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னு. எனக்கு ஞாபகம் இல்லை இன்னைக்கு நான் அன்னைக்கு என்ன பண்ணேங்கிறது. பட் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த ஒரு எதிர்ப்பு சக்திகள், நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம், நம்ம சறுக்கி விழுந்தா நமக்கு யாரும் கை கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த பயம், நம்ம இதுல ஃபெயில் ஆயிட்டா அடுத்து என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு எக்கச்சக்கமான ஒரு ப்ரெஷர், லைஃப்ல சீக்கிரம் நம்ம எதாவது ஒன்று செஞ்சு காட்டி நம்ம இதுல நல்லா செய்வோம்னு ப்ரூவ் பண்ணோன்ற அந்த ஒரு அளவீடு, இது எல்லாம் என்ன ஹாபியிஸ்டாக விடவே இல்லை. இன்னைக்கு பல பேருக்கு சம்பள வருமானம் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறினா நல்ல ஜம்ப் ஹைக் இருக்கு, சின்ன வயசுல கார் இருக்கு, பெஸ்ட் மொபைல் ஃபோன் டெக்னாலஜி எல்லாமே இருக்கு, டிராவல் லைஃப் ஸ்டைல் இருக்கு. எதிர்காலத்தை பற்றின பெரிய கவலை எல்லாம் இல்லை. தங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவங்க நினைச்ச இடத்துல வச்சுக்க முடியுது. பிராண்டட் க்ளோத்ஸ் மட்டும்தான் வேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு நல்ல நிலைமை. இந்த நல்ல நிலைமை பல பேருக்கு தவறான ஒரு தைரியத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன். தங்கள் பணத்தை இழந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கிறது என்பதுதான் என்னுடைய கவலை. அந்த தைரியம் அவங்களை என்ன செய்ய செய்யுதுன்னா, ப்ரிப்பரேஷன் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண செய்யுது. கண்மூடித்தனமா ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய தைரியம், துணிச்சலை கொடுக்குது. இந்த துணிச்சல் ஒரு நல்ல துணிவு இல்லை, இது ஒரு மோசமான துணிவு. ஏன்னா சில நேரங்கள்ல மார்க்கெட் நமக்கு ஈஸி மணி கொடுக்கும், ஆனா அதுக்கப்புறம் நம்மளை கைவிட்டுரும். பாட்ஷா படத்துல வர மாதிரி நல்ல நேரங்கள்ல மார்க்கெட் எக்கச்சக்கமா பணம் கொடுக்கும், ஆனா அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸை கைவிட்டுரும். இத இந்த ஹாபிஸ் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பார்க்கல. நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஞ்சம் அரகண்டாலாம் பேசுறதை நான் பார்க்குறேன். இதுல எனக்கு எந்த விதமான லாப நஷ்டமும் கிடையாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நமக்கு நாமே அரகண்டா ஒரு விஷயத்தை யோசிச்சா கூட அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, பேசக்கூட வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல ஒரு ஹியூமிலிட்டியை கண்டிஷன் பண்ணிக்கிட்டா தான் நம்ம இந்த ஃபீல்ட்ல ஜெயிக்க முடியும். அப்ப இது ஒரு சீரியஸ் பர்சூட் ஆகும். எதுவும் நடக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டோடையும் இந்த பயணம் நல்லபடியா முடியணும், அடுத்த முதலீட்டு பயணத்துக்கு நம்ம தயாரானோன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை பிளஸ் ஹியூமிலிட்டியோடையும் பண்ணாதான் இந்த ஃபீல்ட்ல நிலைச்சு நிற்க முடியும். அதை விட்டுட்டு நான் இந்த ஸ்டாக்ல 1 லட்சம் சம்பாதிச்சிட்டேன், அதனால எனக்கு லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியும், இந்த 4 டெக்னிக்கை நான் கத்துக்கிட்டேன், இது போதும், இவ்வளவுதான் இன்வெஸ்டிங் அப்படின்னு சக்சஸை ஒரு சின்ன வட்டத்துல குறைச்சிட்டு பறந்திருக்கிற உலக பார்க்க தவறிடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாதது நிறைய இருக்கு, தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அதை விட அதிகமா இருக்கு. கண்டினியூஸ் அப்டேஷன் அண்ட் லேர்னிங் இந்த ஃபீல்ட்ல அத்தியாவசியம். ஒரு நாளும் நம்ம வந்து புது லேர்னிங் இல்லாம இருக்க முடியாது. ஆனா லேர்ன் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இவ்வளவு லேர்ன் பண்ணா இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும். இவ்வளவு லேர்ன் பண்றதுல இந்த இவ்வளவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய சவால். அந்த சவால்ல நம்ம டெய்லி அலர்ட்டா இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். சோ இதுலெல்லாம் ஒரு ஹாபியிஸ்ட் மனநிலை உறுதியாக பாதிப்பையும் கேடையும் தான் விளைவிக்கும் என்று நான் நம்புகிறேன். வீடியோவை பார்த்தோ, ரெக்கமெண்டேஷனை கேட்டோ, டெலிகிராம் மெசேஜை பார்த்தோ, வாட்ஸ்ஆப்பை பார்த்தோ ஒருத்தர் நல்ல இன்வெஸ்டர் ஆகவே முடியாது. நான் இதை வீடியோ மூலமாவே உங்களுக்கு தைரியமா சொல்றேன். ஏன்னா அதுதான் உண்மை. உங்களுக்குள்ள நடக்கிற வளர்ச்சி தான் உங்களுடைய உண்மையான வளர்ச்சி. அப்ப நீங்க நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணணும், அது உங்களுக்குள்ள வளரணும். அந்த வளர்ச்சி இன்னும் நிறைய விஷயங்களை தேடி உங்களை
வழி நடத்தணும். அந்த தேடல் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஸோ இது ஒரு இன்டர்னல் காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங்கே பண்ணாம நீங்க வெறும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு நாள் அது உங்க கையை வெட்டிடும். ஸோ இந்த மைண்ட் செட் இன்னைக்கு மார்க்கெட்ல 90% பீப்புளுக்கு இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். இந்த மைண்ட் செட் உருவானால் இன்வெஸ்டிங்கை நீங்க ஒரு சீரியஸ் பர்சூட்டா பார்ப்பீங்க. ஒரு சீரியஸ் பர்சூட்டுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வீங்க. பணம் பண்றது முக்கியம், ஆனா பணம் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை. அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் அண்ட் அதுக்கு தேவையான தயாரிப்பு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அந்த தயாரிப்புல தான் நீங்க உங்க முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. கிராஜுவலா உங்களுக்கு ப்ராசஸ் ஒண்ணுதான் முக்கியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காதுங்கிறத நீங்க உணர்வதற்கே நீங்க அந்த இடத்துக்கு போனாதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்க போறதுக்கு இன்னைக்கு ஹாபியிஸ்ட்ங்கிற அந்த மனநிலையிலிருந்து வெளியேறி ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர்ன்ற மனநிலைக்கு வர வேண்டும். வந்து அந்த இடத்துல நீங்க வளரணும். அந்த இடத்துல நீங்க வளர வளர நீங்க பர்ஃபார்மன்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. இதுல யார் கெட்டிக்காரன், எவனோட ஸ்டாக் ஐடியா பெட்டர், யாரோட பெட்டர், இது எதுவுமே ரெலவெண்ட் கிடையாது. ஏன்னா நீங்க உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ரெலவெண்ட். அந்த ஒரு ரெலவென்ஸை தேடித்தான் நீங்க போகணும். அந்த பயணம் தான் உங்களுடைய முதலீட்டு பயணமாக இருக்கும். அந்த பயணத்தில் தான் நாங்களும் உங்களுடன் வர விரும்புகிறோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.